أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين لا حول ولا قوة إلا بالله العلي العليم. الله حي الله نادر الله حي الله حاضر. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم: وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت. وقال رسول الله صلى الله عليه وسلم: الإشراك بالله وعقوق الوالدين وقتل النفس وشهادة الزور. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாமெல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா நம்மவர்களை படைத்திருக்கின்றான். அப்படி சிறந்த படைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த எல்லா தேவைகளுக்கு உரிய அருள்படைகளையும் நமக்கு தந்து, செல்வங்களையும் அல்லாஹ் தந்து, நீ இந்த உலகத்திலே வாழ்ந்து என்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தஆலா நமக்கு பல நிஅமத்துக்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அதிலே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கும் பொழுது செல்வங்களை நமக்கு தந்திருக்கின்றான். அருள் செல்வத்தை தந்திருக்கின்றான், பொருள் செல்வத்தை தந்திருக்கின்றான், கல்வி செல்வத்தை தந்திருக்கின்றான். இப்படி எண்ணற்ற செல்வங்களை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அதிலே ஒன்றாக குழந்தை செல்வத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். இந்த குழந்தைகள் இருக்கின்றார்களே, பிள்ளைகள் இருக்கின்றார்களே, அவர்கள் நமக்கு செல்வமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். மற்ற செல்வங்கள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அதே போன்று குழந்தைகளும் நமக்கு செல்வங்களாகவே அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். பொருளாதாரத்தை எவ்வாறு செல்வமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானோ, கல்வி ஆற்றலை அல்லாஹு தஆலா நமக்கு எப்படி செல்வமாக தந்திருக்கின்றானோ, உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு அல்லாஹு தஆலா நமக்கு செல்வமாக தந்திருக்கின்றானோ அதே போன்று இந்த குழந்தை செல்வங்களையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். இது அல்லாஹ் யார் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கின்றானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த செல்வங்களை எல்லாம் கொடுக்கின்றான். எத்தனையோ அடியார்கள் இருக்கின்றார்கள், எனக்கு குழந்தை இல்லையே என்று வாடக்கூடிய கவலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ அடியார்கள் இருக்கின்றார்கள், எனக்கு ஆண் குழந்தை மட்டுமே இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அடியார்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ அடியார்கள் இருக்கின்றார்கள், எனக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அடியார்கள் இருக்கின்றார்கள். சில அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையும் கொடுத்திருக்கின்றான், பெண் குழந்தையும் கொடுத்திருக்கின்றான். இப்படியும்
அல்லாஹு தஆலா அடியார்களை வைத்திருக்கின்றான். ஆக அடியார்களுக்கு அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அந்த செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த செல்வங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நம் கையிலே தந்திருக்கின்றான். உனக்கு குழந்தை செல்வத்தை நான் தந்திருக்கின்றனா, அந்த குழந்தைகளை மார்க்கப்பற்று உள்ளவர்களாக, அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களிலே முதல் செல்வம் என்ன தெரியுமா? கல்வி செல்வம், இல்மு. அந்த நபியுடைய அந்த மகத்துவத்தையும் ஈமானுடைய அந்த உன்னதத்தையும் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சிறு வயதிலிருந்து போதித்து அவர்களை உருவாக்க வேண்டும். மார்க்கப்பற்று உள்ள குழந்தைகளாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகின்றான். இந்த செல்வங்களை கொடுத்த அல்லாஹ் இந்த செல்வங்களை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அந்த நல்ல முறையில் நீங்கள் அதை உருவாக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நீங்கள் நடப்பீர்களானால் என்னிடத்தில் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தரும் பொழுது, அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த உலக வாழ்க்கையும் சரி மறுமையுடைய வாழ்க்கையும் சரி உங்களுக்கு சோதனைக்கு உரிய வாழ்க்கையாகவே நான் தந்திருக்கின்றேன். இந்த உலக வாழ்க்கையிலே என்னென்ன சுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ, என்னென்ன அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ, என்னென்ன செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ, அந்த எல்லாவற்றிற்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதை நீங்கள் நல்ல முறையில் சம்பாதித்தீர்களா, உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல முறையிலே செலவு செய்தீர்களா என்பதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் நீங்கள் வளர்த்தீர்களா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தீர்களா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும். நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்ன அந்த உலக வாழ்க்கையிலே அது செல்வங்கள் அனைத்திற்கும் சோதனையாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஒரு மனிதர் ஏழ்மையாக இருக்கிறார், வறுமையில் இருக்கிறார், அவர்தான் என்ன செய்யப்படுவார்? சோதனைக்கு உட்பட்டு இருக்கிறார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. செல்வந்தராக ஆரோக்கியமாக எல்லா வளங்களும் கொடுக்கப்பட்டவராக எந்த அடியார்கள் இருக்கின்றார்களோ அந்த அடியார்களும் சோதனைக்கு உரியவர்களே. நோய் கொடுக்கப்பட்டவர்கள் மட்டும் சோதனைக்கு உரியவர்கள் அல்ல, ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டவர்களும் சோதனைக்கு உரியவர்கள். வறுமையில் உள்ளவர்கள் மட்டும் சோதனைக்கு உரியவர்கள் அல்ல, வளமாக இருக்கக்கூடியவர்களும் சோதனைக்கு உரியவர்கள். இப்படி உலகத்திலே அல்லாஹ் தஆலா எந்தெந்த அடியார்களுக்கு எந்தெந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அந்த எல்லா செல்வங்களும் சோதனைக்கு உரியது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஹ்யா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்திலே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு இதை புரிய வைப்பார்கள். மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நபர் தூண்டிலை எடுத்துக்கொண்டு செல்லுவார். நாம் பார்த்திருப்போம், கடலிலே இல்லை நம்ம ஆறுகளிலே மீன் பிடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? தூண்டிலை எடுத்து செல்லுவார்கள். அவர்கள் தூண்டிலை போடுவதை எதற்கு? மீனை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த மீனை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தூண்டிலை நாம் போடுகின்றோம். ஆனால் தூண்டிலை போடும் பொழுது அந்த மீனுக்கு உரிய உணவையும் நாம் வைத்து போடுவோம். அந்த மீன் என்ன உணவை சாப்பிடுமோ அந்த உணவையும் அந்த தூண்டிலே வைத்து நாம் போடுவோம். அந்த தூண்டிலே இருக்கக்கூடிய உணவை சாப்பிடுவதற்காக மீன் என்ன செய்கின்றது? அந்த உணவை சாப்பிடுகின்றது, தூண்டிலே மாட்டிக்கொள்ளுகின்றது. இதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களுடைய அந்த பிடியை அல்லாஹ் கையில் வைத்திருக்கின்றான். இந்த தூண்டிலே போடக்கூடிய அந்த உணவு எப்படி அந்த மீனுக்கு உணவாக இருந்து அது ஈர்க்கப்பட்டு அந்த தூண்டிலே மாட்டிக்கொள்ளுகின்றதோ அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் அவனுடைய அருள் கொடைகளை கொடுத்து, அவனுடைய ஞாமத்தை கொடுத்து, அவனுடைய அந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்து இந்த அடியானை பிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். எப்படி பிடிப்பான்? நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய், நான் உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தேனே அதை எவ்வாறு பயன்படுத்தினாய்,
உனக்கு கல்வியை நான் தந்தேனே, அதை கற்றது பிரகாரம் நீ அமல் செய்தாயா, அதை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்ற எல்லா கேள்விக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு சரியான பதில் சொல்லாத பட்சத்திலே நம்மளுடைய ஒரு அடி எடுத்து என்ன செய்ய முடியாது, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. எங்க? அல்லாஹ்வுடைய சமூகத்திலே. அப்படியே அல்லாஹ்வுடைய பிடிக்கு உட்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான பிரிவுள்ள சகோதரர்களே, இந்த சோதனையான வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பச்சிளம் குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். கொலை குற்றத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது 4 விஷயங்களை பெரும் பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் இஸ்ராக்கு பில்லாஹி, ஒன்றாவது அல் இஸ்ராக்கு பில்லாஹி, அல்லாஹுக்கு ஒருவர் இணை வைத்தால் அது ஒரு பெரும் பாவமாக இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது வஉகூகுல் வாலிதைனி, பெற்றோருக்கு மாறு செய்தல், பெற்றோரை நோவினைப்படுத்துதல், இது பெரும் பாவத்திலே சேரக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது வகத்துலுன் நஃப்ஸி, கொலை செய்தல், ஒரு மனிதரை, ஒரு குழந்தையை கொலை செய்வது பெரும் பாவத்தில் சேர்க்கப்பட்டதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். நான்காவதாக வஸஹாதத்து ஸூரி, பொய் சாட்சி சொல்வது. ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு அடியாருக்காக அவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று எந்த அடியார்கள் சாட்சி சொல்லுகின்றார்களோ இதுவும் பெரும்பாவத்தில் சேரும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, பலஸ்தீனத்திலே பாருங்க, குழந்தைகள், பெண்கள், அப்பாவி பெண்கள் கொத்து கொத்தாக என்ன செய்யப்படுகிறார்கள், கொல்லப்படுகின்றார்கள். இதை கேட்பதற்கு 52 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. அந்த 52 இஸ்லாமிய நாடுகளும் இன்றைக்கு ஒரு குரல் கொடுக்காமல் இதை பார்த்து கொண்டு வாய் மூடி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, பச்சிளம் குழந்தைகள் என்ன செய்தார்கள், அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அந்த பெண்கள், அந்த பெண்கள் என்ன செய்தார்கள், பெரியவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இதையெல்லாம் இந்த 52 இஸ்லாமிய நாடுகளும் சுற்றில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த இஸ்லாமிய உம்மத்து பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள அந்த எதிர்ப்பு எத்தனை ஆண்டுகளாக நடக்கிறது என்று சொன்னா, இந்த பலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய அந்த போர் சுமார் 65 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சொந்த இடத்திற்காகவோ, சொந்த உரிமைக்கு, அவர்களுடைய சுய தன்மைக்கு தேவைகளுக்காகவோ அவர்கள் போராடவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல் முகத்தஸ், அல்லாஹ்வுடைய ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது எங்களுக்கு உரியது என்ற அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, இஸ்லாமிய உம்மத்துக்கே உள்ளது. இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியும்? 6000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய முடியும்? இல்லை அப்படியே நாம் ஏதாவது செய்ய முடியுமா நாட்டளவிலே? அதுக்கு பல பொசிஷன்கள் இருக்கும். அவர்களுக்காக நம்மளால் முடிந்தது துஆ மட்டும்தான் செய்ய முடியும். அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். தனிப்பட்ட தொழுகையிலே, சுன்னத்தான தொழுகையிலே, ஃபர்லான தொழுகையிலே நம்ம என்ன செய்ய முடியாது, அதிகப்படியாக துஆ ஓத முடியாது. ஆனால் சுன்னத்தான தொழுகையிலே சுஜூதிலே இருந்து அதிகப்படியாக நாம் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே பேசும் பொழுது அந்த யகூதிகளை பற்றி சொல்லித் தருகின்றான். அந்த யகூதிகள் மூமின்களுக்கு கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது அந்த யகூதிகளுடைய அந்த யூதர்களுடைய செயல்பாட்டை சொல்லித் தரும் பொழுது அவர்கள் நபிமார்களை கொன்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதுவர்களாக, அல்லாஹ்வுடைய ரசூலாக இந்த உலகத்துக்கு வந்தார்களே, அந்த நபிமார்களை கொண்டவர்கள் தான் அந்த யூதர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருகின்றான், யக்துலூன அன்பியாஉ,
அன்பியாக்களை நபிமார்களை கொன்றவர்களாக அந்த யூதர்கள் இருக்கின்றார்கள். யஅகுலூன ரிபா, வட்டியை அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களாக, வட்டியிலேயே வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு உலக அளவிலே நாம் எடுத்து பார்ப்போமேயானால் தொழில் அளவிலே அவர்களுடைய தொழில் உச்சகட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அத்தனையும் வட்டி. வட்டி இல்லாத தொழில் இல்லை அவர்களிடத்தில். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை வட்டியை உண்கக்கூடியவர்களாக, வட்டியிலேயே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது, வேதத்தை அவர்கள் தன் இஷ்டப்படி கைத்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத்து வேதங்கள், இன்ஜீல் வேதங்கள், இப்படி கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களை எல்லாம் அவர்களுடைய அந்த விருப்பங்களை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே இருக்கக்கூடிய வசனங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு இவர்களுடைய சொந்த கருத்துக்களை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் செய்தவர்கள் அந்த யூதர்கள். அவர்கள் மோமின்களுக்கு என்றைக்கும் எதிரி என்பதை அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகின்றான். ஆக இன்றைக்கு காசாவிலே பார்க்கும் பொழுது அந்த யூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? என்ன, அந்த காசாவிலே இருக்கக்கூடிய அந்த மக்களை தான் நாங்கள் அடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த எகிப்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்கள் சென்று விடுங்கள், பெண்களும் சென்று விடுங்கள், குழந்தைகளும் சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு என்ன செய்கின்றார்? காசாவை அடித்ததை விட்டுவிட்டு எந்த ரஃபாவுக்கு செல்ல சொல்லானா அந்த இடத்திலே அகதிகளாக, அப்பாவி முஸ்லிம்களாக குடியேறினார்கள் அல்லவா, அந்த பெண்களையும் அந்த குழந்தைகளையும் இன்றைக்கு கொத்து கொத்தாக கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்றார். அருமையான பெரியொரு சகோதரர்களே, இது இன்றைக்கு தொடுத்ததல்ல, அன்றைக்கு தொடுத்தது. இது எது வரைக்கும் இருக்கும் என்று சொன்னால், அந்த பைத்துல் முகத்தஸ் எப்பொழுது வெற்றி கொள்ளப்படுமோ அது வரைக்கும் இந்த போராட்டம் இருந்து கொண்டு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அவர்களுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? நாம் துஆ செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி தரும் பொழுது, வைதல் மௌதத்து சுயிலத், உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையானவளும் வினவப்படுவார். எதற்காக அவள் அந்த குழந்தை கொல்லப்பட்டாள், எதற்காக அந்த சிறுமி கொல்லப்பட்டாள் என்பதை அல்லாஹு தஆலா மறுமையிலே கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய அந்த காலகட்டத்திலே அரபிகளுடைய பழக்கம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்ப்பார்கள். பெண் குழந்தை என்று சொன்னால் அவர்கள் கேவலமாக நினைப்பார்கள். பெண் குழந்தையை அவர்கள் கேவலமாக நினைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது வறுமையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக அவர்கள் ஐதீகம் கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்ததின் காரணத்தால் அவர்கள் என்ன செய்வார்களாம்? பெண் குழந்தைகளை உயிருடன் கொல்லக்கூடியவர்களாக அந்த அகராபிகள், அந்த கிராம காட்டு அரபிகள் என்ன செய்வார்கள்? செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா இதை கண்டித்து அல்லாஹு தஆலா சொல்லித் தரும் பொழுது, அந்த குழந்தைகள் எதற்காக கொல்லப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் அங்கே மறுமையிலே கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக அந்த ஆயத்துடைய விளக்கமாக இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தரும் பொழுது, ஒரு பெண் கர்ப்பம் அடைந்து விட்டார், ஒரு பெண் கர்ப்பம் அடைந்திருக்கிறார், அவருடைய பேர்காலம் டைம் வருகின்றது, பிரசவிக்கக்கூடிய டைம் வருகிறது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போவோம். ஆனால் கொஞ்சம் முந்தின காலகட்டத்திலே நம்ம என்ன செய்வோம்? வீட்டுக்கு செவிலியர் அந்த என்ன செய்ய மருத்துவச்சிமார்கள் வருவாங்க, அந்த வீட்டிலேயே என்ன செய்வாங்க? அந்த அந்த பிரசவத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அரபிகளுடைய பழக்கம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், ஒரு பெண்ணுடைய பேர்காலம் வந்து விட்டால் என்று சொன்னால் அந்த பெண்ணை பாலைவனத்துக்கு அழைத்து செல்வார்கள். பாலைவனத்துக்கு அழைத்து சென்று பாலைவனத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு கூடாரம் போட்டு இருப்பார்கள். இருந்து அந்த பாலைவனத்திலே ஒரு குழி தோண்டி வைத்திருப்பார்கள். அந்த குழிக்கு பக்கத்தில் அந்த பேர்கால அந்த பெண்ணை வைத்திருப்பார்கள். இது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. அந்த பேர்கால பெண்ணை அது பிரசவித்ததும், குழந்தையை பிரசவித்ததும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை பார்ப்பார்கள். பெண் குழந்தை என்று சொன்னால் உடனே புதைத்து விட்டு அந்த தாயை அழைத்து கொண்டு அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று விடுவார்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் சந்தோஷமாக அந்த தாயையும் அந்த பிள்ளையும் அழைத்து கொண்டு செல்வார்கள். பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பாலைவனத்தில் தொன்ன அந்த குழியிலே போட்டு மூடிவிட்டு சென்று விடுவார்கள். இதே அந்த அரபியர்களுடைய பழக்கமாக இருந்தது. இதை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். இந்த ஆயத்துடைய விளக்கமாக
இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி தருகின்றார்கள். ஆக இதோடு மட்டுமல்லாமல் அந்த அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், ஒரு தவறான ஆன்மீக கொள்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், பெண் பிள்ளைகளை மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, வானவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்களை அவர்கள் அந்த யூதர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், அல் மலாயிகத்து பனாத்துல்லா, மலக்குமார்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அல்லாஹுடைய பெண்களாக இருக்கின்றார்கள், அல்லாஹுடைய பெண் மக்களாக இருக்கிறார்கள் என்பதாக அந்த யூதர்கள் சொல்லுவார்கள். அந்த ஐதீகம் கொண்டவர்களாக, அந்த ஆன்மீகம் கொண்டவர்களாக இருந்ததின் காரணத்தால் அவர்கள் சொல்வார்களாம், இந்த பெண் குழந்தைகள் உலகத்திலே வாழக்கூடியதல்ல, ஆகையால் மலக்குமாருடன் சென்று விட வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாங்கள் புதைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த அவலமான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆக அருமையான பிரிவுள்ள சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது கொலை செய்வது பெருங்குற்றம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு சஹாபி, ஒரு பெண்மணி, ஒரு பெண் சஹாபி ஹஸ்னா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், மன் ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலே யார் இருப்பார் என்று கேட்கின்றார். அதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்நபியு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே நபி இருப்பார் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள், வ ஸஹீது ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டாரே அந்த ஷஹீது சொர்க்கத்தில் இருப்பார். மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல் மௌலூது ஃபில் ஜன்னா, குழந்தை பிறந்தோ அல்லது இறந்தோ குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை சொர்க்கத்தில் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், வல் மௌலூதத்து ஃபில் ஜன்னா, உயிருடன் எந்த குழந்தைகள் புதைக்கப்பட்டார்களோ அந்த குழந்தைகளும் சுவனத்தில் இருக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னும் ஒரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, குழந்தைகள் இருக்கின்றார்களே அவர்கள் சுவர்க்கத்துடைய சிட்டுகளாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமையான பெரியுள்ள சகோதரர்களே, அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அதே அல்லாஹ் ரசூல் எந்த அடிப்படையில் நமக்கு வாழ்வதற்கு கற்றுத்தந்தார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு அந்த செல்வங்களை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே முயற்சி செய்ய வேண்டும். நம்ம அதில் தப்பு வச்சோம்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆக அருமையான பெரியுள்ள சகோதரர்களே, அந்த உன்னதமான நல்ல வாரிசுகளை உருவாக்கக்கூடிய நன்மக்கள்களாக அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.